Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 5.1 இருந்து sum number 16 பார்க்க போகிறோம். Very most important 5 mark question. Prove that C0 square and plus C1 square plus C2 square and so on up to Cn square is equal to 2n factorial divided by n factorial whole square. ஓகே, இப்போ நமக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை எழுதிடலாம். 1 plus x to the power of n is equal to nc0 1 power n plus nc1 1 power n minus 1 into x power 1 plus nc2 1 power n minus 2 into x power 2 and so on up to ncn x to the power of n. ஓகே, அடுத்ததா இப்போ இந்த ஈக்குவேஷனில் n எல்லாத்துக்குமே நம்ம 1ன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் C0 மட்டும் இருக்கும், 1 to the power of anything அது 1 தான். அடுத்ததா C1 அதே போல் n to the power of 1 to the power of n minus 1 அதே தான் into x1 சாரி x power 1. அடுத்தது C2 x square and so on up to Cn x power n. Let it be equation number 1. ஓகே, இது யாரோட எக்ஸ்பென்ஷன்னா இதுவும் 1 plus x to the power of n ஓட எக்ஸ்பென்ஷன் தான். அடுத்ததா இதே போல் 1 plus x plus 1க்கு இப்போ 1 plus xக்கு போட்டோம் இல்லையா, இதே போல் x plus 1க்கு அதாவது ஏவை வந்து x ஆகவும் பியை வந்து 1 ஆகவும் கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? C0 x to the power of n plus C1 x to the power of n minus 1 plus C2 x to the power of n minus 2 and so on up to Cn அப்படின்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளையிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 1 plus x to the power of n into 1 plus x plus 1 to the power of n. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதிக்கலாம். C0 plus C1x plus C2x square plus Cn x power n. Okay, into C0 x to the power of n plus C1 x to the power of n minus 1 plus C2 x to the power of n minus 2 and so on up to Cn. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பேஸ் இருக்கு, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி போடலாம்னா ரைட் சைடில் போட்டு காமிக்கிறேன். ரெண்டுமே நமக்கு 1 plus x அப்படிங்கிற பேஸ் இருக்கிறதுனால பவர்ஸ் ஆட் பண்ணால் n plus n வரும், which is 2n வரும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடை என்ட்ரி பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் 1 plus x to the power of 2n அப்படின்னு என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, திஸ் ரிலேஷன் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த values of n. Let us equate the coefficients of x to the power of n both side. Okay, but நமக்கு general term தெரியும். General term in 1 plus x to the power of 2 power n. General term in 1 plus x to the power of 2n is tr plus 1 equal to n ஓட வேல்யூ 2n தானே, 2n cr 1 to the power of n minus r, 2n minus r into x to the power of r. Okay, இப்போ when r is equal to n, n க்கு பதிலா r க்கு பதிலா substitution n கொடுக்கிறோம். Therefore
TRக்கு பதிலாக n plus 1 கொடுத்தாச்சு. ஸோ 2n Cn இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா 1 to the power of 2n minus rக்கு பதிலாக n கொடுத்தோமா n வந்துடும். 1 to the power of anything 1 தான் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகே, x to the power of n. இப்போ இன்னும் கிளியராக இது எழுதிடலாம். Tn plus 1 is equal to 2n Cn. இங்கே 1 to the power of n 1 தான், அது போடணும்னு அவசியம் இல்லை. x to the power of n. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n அப்படின்னா இங்கே என்ன வருது, 2n Cn அப்படின்னு வருது இல்லையா. இஸ் 2n Cn. இது LHS பார்ட்டுக்கு. எந்த ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷனில். ஓகே, இப்போ இதுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பவர் 2n போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதுவே RHSக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் ஒரு C0 இருக்கும், இதில் ஒரு C0 இருக்கும். அப்போ C0 ஸ்கொயர் இல்லையா. அப்போ RHSக்கான, அதாவது x பவர் n-க்கான RHS, x பவர் n-க்கான RHS C0 ஸ்கொயர், அதே போல் C1 ஸ்கொயர் ரெண்டு டேர்ம்லேருந்து எடுக்கணும். C1 இங்கேயும் C1 எடுக்கணும், மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு Cn ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக இதை தனித்தனியாக காமிச்சேன். இப்போ LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிக்கலாமா. அப்போ C0 ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு Cn ஸ்கொயர் which is equal to 2n Cn. இப்போ நமக்கு NCR ஃபார்முலா தெரியும் இல்லையா, நான் எழுதிடுறேன். NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஏன்னா RHS பார்ட் வந்து சம்மில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ RHS பார்ட்டை நம்ம சம்முக்கு கொண்டு வரணும் இல்லையா. அப்போ 2n, அப்போ n இருக்கிற இடத்துல 2n இருக்குது. அப்போ 2n factorial divided by r factorial. rங்கிறது n தான் இருக்குது. n factorial into n minus n factorial இல்லையா. ஸோ நியூமரேட்டர் பார்ட் வந்து 2n factorialனு வந்துடும். டினாமினேட்டர் பார்ட்டில் n minus n factorialum n தான், n factorial. Therefore 2n divided by n factorial whole square. ஸோ இதை லெஃப்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். C0 ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் அப் டு Cn ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நான் மீண்டும் சொல்கிறேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இது. குறைந்தது 5 முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இது வரவே வராது, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆன்சர் வராது. ஒரு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குற அளவுக்கு ஒர்த்து ஸ்டாண்டர்ட் உள்ள சம் இது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.